முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து டோல்கேட்டினோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதை முதல்ல குறைக்கணும். மக்களுடைய பொருளாதாரத்தில் வந்து டோல்கேட் ரொம்ப சிரமத்தை கொடுக்கறதுல ஒரு மாற்றம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மத்திய அரசு நாளைக்கு புதிய அமைச்சரவை யார் அமைச்சாலும் சரி, உடனடியாக தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களை விட டோல்கேட் அதிகமாக இருக்குது. அதை விட இதனுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாக மக்களுடைய பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய இடமா, அப்போ புடுங்கக்கூடிய இடமா கூட சொல்லலாம். அவ்வளவு மோசமாக இருக்குது. அதில் மீண்டும் மீண்டும் அதில் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் தான். சாதாரண பொதுமக்கள் வந்து ஒரு முறை வெளியில் போயிட்டு வரக்கு ஒவ்வொரு டோல்கேட்டையும் 100 போது ஒரு 10 டோல்கேட் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய மொத்த ஒரு மாதாந்திர செலவையே வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் மீண்டும் மீண்டும் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. அதனால் புதுசாக அமையக்கூடிய மத்திய அமைச்சரவை நாளைக்கு வந்து இது சம்மந்தமாக ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தில் இது முதல் திட்டமாக அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோல்கேட்டை குறைக்கணும். பொருளாதாரத்தை குறைச்சி இன்னும் கூட கொஞ்சம் டோல்கேட் கட்டணத்தை குறைக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது செலவினங்கள் அதிகமாக இருந்தால் டோல்கேட் போட்டிருக்கலாம். ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு போக அதனுடைய வருவாய் நம்ம குறைஞ்சிருக்கும் போது, வருவாய் அவங்களுக்கு ஏறி இருக்குது, இதனுடைய செலவு அமௌண்ட் குறைஞ்சிருக்கும் பொழுது அதை வந்து கண்டிப்பாக ஆண்டாண்டு குறைச்சிட்டு போகணும். ஆண்டாண்டு அதிகரிச்சுட்டு போகிறத நிறுத்தணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. வழக்கமாக ஏப்ரலில் ஏற்றுவாங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்காக 2 மாதம் நிறுத்தி வச்சுட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு அது எல்லாருமே பண்ணக்கூடியதானே. இது எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்காக வந்து எந்த ஒரு தமிழ்நாடு ஒரு அரசு, இதே அரசு தமிழ்நாடு அரசு நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு சட்டத்திட்டங்களை வந்து மாற்றாமல் வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல் தானே. அதனால கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இருகூர் அசோக். இது ரொம்ப அனாவசியமாக பார்க்குறோம் நான். இது ரொம்ப, ஏன்னா இந்த செக் போஸ்ட் ரொம்ப ஆல்ரெடி காஸ்ட்லி, 180 கிட்ட சம்திங் ஏதோ வருது. இது ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் நிறைய பேருக்கு சில டைம் அந்த ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகலைன்னா கூட அவங்க விடுறதில்ல. அவங்க சார்ஜ் கையிலேருந்து கேஷ் வாங்கிட்டு தான் விடுறாங்க. அதுவும் ஒன் வே ஃபேர் வாங்குறது இல்லை, 2 வே ஃபேர் தான் வாங்குறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா டபுள் த அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்ப வரும். அதுவும் ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களோட லிமிட்டில் ரோட்ஸ் எதுவுமே சரியாக இருக்காது. ஆனால் இவங்க தான் வந்து ஹைலி பெய்டு. இவங்களுக்கு மட்டும் இந்த டோலுக்கு மட்டும் தான் ஹைலி பெய்டு. ரோட்ஸுமே நிறைய பேட்ச் ஒர்க் தான் இருக்கும். நீங்கள் வரும்போது தெரியும், இதை தாண்டி போகும்போது தெரியும், நிறைய பேட்ச் ஒர்க் தான் இருக்கும். மற்றபடி ரோட்ஸும் இங்கே சரியில்லை இந்த இடம். இன்னைக்கு அதாவது காரு வெஹிக்கிள்ஸ்லாம் 5 ரூபா ஏற்றிருக்காங்க. மற்ற ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அதுக்கான குவாலிட்டி ஆஃப் ரோட்ஸ் இல்லை. ஆமாம், இந்த லைக் இந்த டோலை, செங்கம்பள்ளி டோலை பொறுத்த வரைக்கும் பேட்சஸ் தான் இருக்கு. அந்த சார்ஜ் பண்றதுக்கான ரோட்ஸ் இங்க இல்ல. அது வந்து ஃபார் ஷுர். ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட நியூ ரோட்ஸ் போட்டாங்க. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேட்சா தான் இருக்கும். வண்டி ஜர்க் ஆகிட்டே தான் போகும். ரொம்ப அதுக்கு வாங்குறதுக்கு சரி பண்ணா கூட பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க ரொம்ப தப்பு. ஓகே, தேங்க்யூ. பிரசாந்த். எந்த அளவுக்கு பாதிக்கும் இது வந்து நம்மளுக்கு மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி மோட்டாரில் வந்து இன்னைக்கு ஒன்றும் ஜாஸ்தி, இன்னைக்கு லைன் ஓட்டுற ஆளுகளும் சரி, டியூ கட்டுறதுக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கெல்லாம் பணமெல்லாம் ரொம்ப வறுமையில் வாடுறாங்க. அதில் இன்றைக்கி டோலு டீசல் இது வந்து ரொம்ப கடுமையாக. ஏன்னா இப்போ வாடகை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை போகிற ஒரு சாதாரண பிக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வாடகை வாங்குறாங்க. டோலு 1000 ரூபா 1500 வந்தது. அதுபோல் டீசலு முதல் போட்டு இன்றைக்கி வண்டி வாங்கிடுறாங்க. கடன் உடனே மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் டியூ கட்ட முடியும் தவிக்கிறாங்க. நைட்டும் பாலும் குடும்பத்தை விட்டு போட்டு அவன் நைட்டும் பாலும் டிரைவர் பூரா எல்லாம் கஷ்டப்படுறாங்க. டோல் ஏற்றுனது இது வந்து ஏற்றக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராது. இது ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போயிட்டு வரீங்க? இப்போ டெய்லி இப்போ அந்த 5 ரூபா ஏற்றிருக்காங்க சார். அதான் சார், டெய்லி 5 ரூபா ஏற்றிருக்காங்கன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு லோக்கல் வண்டிக்கு போகிறவங்க வந்து இப்போ ஈரோடு வரைக்கும் போயிட்டு வரணுங்க. காலையில் போவான், மத்தியானம் வந்துடுவான். டெய்லி ரெகுலர் ட்ரிப் போடுறவங்களுக்கு தான் அது இடைஞ்சல். அது மாத பாஸ் வாங்கிடுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகிற வரைக்கும் எல்லா டோல் இருக்கு இல்லைங்களா. இப்போ டோலே பார்த்தீங்கன்னா இப்போ 750 ரூபா வந்தது, இப்போ வந்து ஒரு 150 ரூபா சேர்ந்து 900 ரூபாய் வந்துடும். அதுதான் இது. நீ யார்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு தெரில. மாற்றம் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். என் பேர் வந்து முகமது ஷஃபி, நூர் டிரான்ஸ்போர்ட்.